வாங்க புடலங்காய் பாசிப்பருப்பு தால் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தோசை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 80 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியை ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரஃபாக சாப் பண்ண தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. 6-7 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ புடலங்காவை தோல் சீவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். டீசீட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிடுங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக எண்ணெய் போட்டு 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இன்றைக்கி என்னமோ வேகலை, 4 விசிலே வெந்துடும் நல்லாவே. நான் மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயில் தாளித்து ஊற்றிடுங்க. தாளிக்கல்னாலும் சூப்பராக தான் இருக்கும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான புடலங்காய் தால். இதை நம்ம மேஷ் பண்ணி விட்டுருக்கனால புடலங்காய் இருக்குன்னே தெரியாது. அப்படியே பிளெயின் தால்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. சப்பாத்தி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸோடையும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.